नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरेतों तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं श्रीचैतन्यं नमामिथम् हरे कृष्णा பிரணாம் ஸ்மதாஜி. பிரணாம் மாதாஜி. நேத்து பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பரீட்சித் மகாராஜா அந்த உயிர் விடுற வரைக்கும் உபவாசம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தார். அத எல்லாம் வந்திருந்த பெரிய குரு ஆச்சாரியர்கள் எல்லார்கிட்டையும் பணிவா அதை சொல்றாங்க. அவங்களோட இதுவும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கடைசி நிமிஷத்துல அவர் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்பார் பரீட்சித் மகாராஜா. அதே மாதிரி பிரபுபாதரும் கேட்டார், நீங்க நேற்று சொன்னீங்க. ஆமா, நல்ல பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. வேற என்ன பாயிண்ட்? ஒவ்வொரு செயல்களும் பகவானை காண்பது பக்தர்களின் இயல்பு. அதனால அவங்களுக்கு மரண பயமே இருக்காது. பகவானோட பாதங்களை கெட்டியா கைப்பிடிச்சுப்பாங்க. இதுதான் அவங்க கொடுக்கிற வேலை. இன்னொரு பிறவி எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா பக்தரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. அதான் பக்தரா இருக்கிறவங்க கண்டிப்பா இது மோட்சம் தான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பகவான் எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல பகவானே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க வேண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாப்டர் 7ல நீங்க வைகுண்ட வாசல் சனத் குமாரர்களை பத்தி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துனீங்க மாதாஜி நேத்து கிளாஸ் எடுக்கும்போது. ஓகே மாதாஜி, முனிவர்கள் எல்லாரும் பரீட்சித் மகாராஜா பாக்குறதுக்கு வருவாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லாருமே ஒற்றுமையா பார்க்கணும் சொல்லியிருந்தேன் மாதாஜி. எஸ், வெரி குட் பாயிண்ட். ஓகே, முனிவர்கள் வர்றதெல்லாம் பகவானின் ஆசீர்வாதமா அவர் நினைச்சாரு. வெரி குட். பகவானே அங்க இருக்கிற மாதிரி அவர் நினைச்சார். ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்கும் போது அது பகவானுடைய கருணை. பகவானே அங்க இருக்கிற மாதிரி அவர் ஏத்துக்கிட்டார். வெரி குட். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பராசர முனிவர் பகவான் யார் அப்படின்றத சொன்னார். 6 ஐஸ்வர்யம் நிரம்பியவர். வெரி குட். பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கத்தை பராசரர் சொன்னார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் சுபலட்சுமி மாதாஜி, உங்களோட கால்குலேஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது.
சுபமலர் மாதாஜி, சுபமலர் மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ ஸோ நிறைய பேர் அதே ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருந்தது. ஸோ அதனால எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த கால்குலேஷன் அவங்க நம்ம சுபமலர் மாதாஜி போட்டிருக்கிற கால்குலேஷனை ஃபாலோ பண்ணோம். எதுக்காக இதை நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதுனால நம்ம எவ்வளவு பெனிஃபிட் அடைகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது, எல்லாராலையும் சொல்ல முடியாது. அதுவும் இத்தனை தடவைலாம் சொல்லவே முடியாது. அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும் போது we are getting immense benefit. அது மட்டும் இல்லாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படிங்கிறது பகவான் மேல அன்பையும் தரக்கூடியது, பிரேமையை தரக்கூடிய மந்திரம். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். அதுல நாம எத்தனாவது பதம்? 18 17 படிக்கணுமா? 18 மாதாஜி. மாதாஜி. 18. ஏவம் ச தஸ்மின் நரதேவ தேவே प्रायो भविष्ट दिवि देव संगाः प्रसस्य भूमौ व्यकिरन् प्रसूनैर् मुदा मुहुर्धुन्दुपयश्च नेदुः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். இவ்வாறு இறக்கும் வரை உபவாசம் இருப்பதற்காக அமர்ந்துவிட்ட பரீட்சித் மகாராஜனின் செயல்களை போற்றிய உயர் கிரகங்களை சேர்ந்த தேவர்கள் அனைவரும் பேரிகைகளை அடித்துக்கொண்டு பூமியின் மீது தொடர்ந்து பூமாரி பொழிந்தனர். ஸோ இந்த நியூஸ் எப்படி போகுது பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்பணும், ஒரு செய்தியை அனுப்பணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்னு நிறைய தளங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம். ஆனா அந்த நாள்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூட்சமமான முறையில இருந்தது. அது மட்டும் இல்லாம சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவர்கள் கூட என்ன பண்றாங்க, அங்க வந்து அவங்க இதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி அங்க வந்து மிருதங்கம் இந்த மாதிரி இசைக்கருவிகள் எல்லாம் வாசிச்சு அங்கே இருந்து பரீட்சித் மகாராஜர் இருக்கிற இடத்துக்கு பூ மாதிரி பொழியிறாங்க. இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நம்மளோட ராணுவ பரேட்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்லேருந்து மேலே போய் பூலாம் போடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை சில பேர் வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஹெலிகாப்டரில் போய் பூ போடுற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரியல், நம்ம பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். பட் இதெல்லாம் ரியலாக என்ன நடக்குது, ஸ்வர்கலோகத்திலேருந்து தேவர்களே வந்து பரீட்சித் மகாராஜன் மேல பூ மாதிரி பொழியிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரீட்சித்து மொழிபெயர்ப்பு பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரீட்சித்து மகாராஜனின் காலத்தின் போது கூட கிரகங்களுக்கிடையே செய்தி தொடர்பு இருந்தது. அரசர் முக்தியடைவதற்காக இறக்கும் வரை உபவாசம் இருக்கும் செய்தி நுண்ணறிவுள்ள தேவர்கள் வாழும் உயர் கிரகங்களை எட்டியது. தேவர்கள் மனிதர்களை விட அதிகமான சுக போகங்களுடன் வாழ்கின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பரமபுருஷரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் ஆவர். ஸ்வர்கலோகங்களில் ஒரு நாஸ்திகராக இருப்பவர் ஒருவரும் இல்லை. எனவே பூமியில் உள்ள பக்தர்களை அவர்கள் எப்போதும் போற்றி புகழ்கின்றனர். பரீட்சித்து மகாராஜனிடம் மிகவும் திருப்தியடைந்த அவர்கள் பூமி மீது பூமாரி பொழிந்தும் பேரிகைகளை முழங்கியும் தங்களது மரியாதையை தெரிவித்துக் கொண்டனர். பரமபதம் அடையும் ஒருவரை காண தேவர் ஒருவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பக்தரிடம் அவர் எப்பொழுதும் மிகவும் திருப்தியடைந்தவராக இருப்பதால் அவரது அதிதைவ சக்திகளினால் பக்தர்களுக்கு அவர் எல்லா வகையிலும் உதவக்கூடும். தேவர்களின் இத்தகைய செயல்களால் பகவான் திருப்தியடைகிறார். பூமியில் பகவானுக்கும் தேவர்களுக்கும் மற்றும் பகவத் பக்தர்களுக்கும் இடையில் கண்ணுக்கு புலப்படாத பூரணமான ஒத்துழைப்பு உள்ளது. ஜெய் கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து மனிதர்கள், தேவர்கள், பகவான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணி எப்படி வந்து வாழ்க்கையை வந்து சுமூகமா நடத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நாஸ்திகர்களுக்கு கடவுள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, தேவர்கள் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எந்த தேவர்கள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கிறவங்க நாஸ்திகர்கள். அவங்களால பூமிக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாஸ்திகர்களால தொல்லையை தானே தவிர இந்த கிரகத்துக்கு பூமிக்கு எந்த நன்மையும் அவங்களால கிடையாது. ஆனா பக்தர்கள் பகவானை வழிபடும் போது எல்லா தேவர்களும் வழிபடப்படுறாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னாக்க எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு இருக்கிற ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமலேயே அது நடக்குது. நம்ம நேரடியா போய் ஒரு தேவரை வணங்குறது கிடையாது, பகவானை வழிபடுறோம். அது மூலமே எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. மகர்ஷயோ வை சமுபாகதா ஏ
பிரசஸ்ய சாது இதி அனுமோதமானாக ஊச்சுः பிரஜானுக்கிரக சீலசாரா யத் உத்தம ஸ்லோக குணாபிரூபம். அங்கு கூடியிருந்த மாமுனிவர்களும் கூட பரீட்சித்து மகாராஜனின் முடிவை புகழ்ந்து மிக நன்று என்று கூறி தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்தனர். அவர்கள் பகவானின் எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாகவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தனர். எனவே பகவானின் பக்தரான பரீட்சித்து மகாராஜனை கண்டு மிகவும் திருப்தி அடைந்த அவர்கள் பின்வருமாறு கூறினர். இந்த அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம் அந்த முனிவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பரீட்சித் மகாராஜனுடைய அந்த முடிவு எல்லாருக்குமே ஏற்புடையதா இருந்தது. ஓகே, இவர் உபவாசம் இருந்து பகவானை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கருத்து என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். லலிதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஸ்ரீல கிருஷ்ணா. பிரபுபாதாக்கு ஜெய். பக்தி தொண்டு நிலைக்கு உயர்வதனால் ஒரு ஜீவராசியின் இயற்கை அழகு அதிகரிக்கிறது. பரீட்சித் மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொண்ட பற்றில் திளைத்திருந்தார். இதை கண்ட மாமுனிவர்கள் மிகவும் திருப்தி அடைந்து மிக நன்று என்று கூறி தங்களுடைய திருப்தியை தெரிவித்தனர். இத்தகைய முனிவர்கள் பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் இயல்பாகவே ஆர்வம் கொண்டுள்ளவர்களாக உள்ளனர். பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒருவர் பக்தி தொண்டில் முன்னேறுவதை காணும் போது அவர்களுடைய மகிழ்ச்சி கட்டுக்கடங்காமல் போய்விடுகிறது. இதனால் தங்களது சக்திக்கு என்ற எல்லா ஆசிகளையும் அவர்கள் அருள்கின்றனர். பகவானின் பக்தி தொண்டு மிகவும் மங்களகரமானது என்பதால் எல்லா தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பகவானும் கூட பக்தனிடம் திருப்தி அடைகின்றனர். இதனால் பக்தனுக்கு அனைத்தும் மங்களமாகவே அமைகிறது. முன்னேறும் பக்தனின் வழியிலுள்ள அமங்கலமான விஷயங்கள் அனைத்தும் விளக்கப்பட்டு விடுகின்றன. மரணத்தின் போது பெரு முனிவர்களை எல்லாம் சந்தித்து பரீட்சித் மகாராஜனுக்கு உண்மையாகவே மங்களகரமானதுதான். இவ்வாறாக பிராமண சிறுவனின் பெயரளவேயான சாபமும் அவருக்கு நன்மையாகவே அமைந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ பக்தர்களுக்கு எப்பவுமே அமங்கலம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே பக்தர்களுக்கு மங்களகரமானது தான். ஆனால் பொதுமக்களுக்கு தான் என்னது மங்களம் அமங்கலம் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் இருக்கு. ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே பகவானுடைய சேவையில இருக்கிறதுனால, பகவானுடைய சிந்தனையில இருக்கிறதுனால பகவான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறார். அவங்களுடைய வாழ்க்கையை யார் வழி நடத்துறார்? பகவான் வழி நடத்துறார். அதனால பக்தர்களுக்கு எந்த அமங்கலமும் கிடையாது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னாக்க, பெங்களூர்ல ஒரு பக்தர், பெங்களூர் கோவில்ல ரொம்ப தீவிரமா சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தர், காங்கிரிகேஷன்ல ரொம்ப எல்லாருக்கும் பிரியமானவர், ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர். பகவானுக்காக புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, நகர் கீர்த்தனம் பண்றது, ஃபண்ட் ரைஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் அவர் ரொம்ப முன்னாடி நின்று எல்லா பொறுப்புகளையும் தானே சுமந்து அந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தர். எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவரா இருந்தார். ஆனா எதிர்பாராத விதமா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார். அதுவும் எதுக்காக போனார் அவர் எதுக்காக அந்த நேரத்துல அவர் போனார் அப்படின்னா, இன்னொரு பக்தர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தார். அவருக்கு அவசரமான உதவி தேவைப்பட்டது. அவரை பார்க்கறதுக்காக இவர் ராத்திரி 9 மணிக்கு மேல பைக் எடுத்துக்கிட்டு இவர் போயிருக்கார். ஆனா ரோடு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார். அப்போ மொத்த காங்கிரிகேஷனும் என்ன ஆயிட்டாங்க, அப்படியே அவங்களால அந்த அந்த இழப்பை அவங்களால தாங்கவே முடியல. எல்லாருக்கும் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு வரும்போது கண்டிப்பா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, கொலாப்ஸ் ஆயிடுவோம். படிக்கிறது, பரீட்சித் மகாராஜருக்கு சாபம் கிடைச்சு அவர் பாகவதம் கேட்டார் அப்படின்னு படிக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, பாகவதம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த பக்தருடைய இழப்பு அப்படிங்கிறத அவங்க யாராலையும் தாங்கிக்கவே முடியல. எப்படி பகவான் இப்படி ஆக்சிடென்ட்ல எதுக்கு போனார்? அதுவும் ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவருக்கு சேவை செய்ய போனாரே, அந்த நேரத்துல அவருக்கு அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இந்த பொருளுரையில பிரபுபா சொல்றார், பக்தர்களுக்கு அமங்கலம் அப்படிங்கிறதே கிடையாது. பக்தர்கள் எந்த சூழ்நிலையை சந்திச்சாலும் சரி, எல்லாமே மங்களகரமானது. பக்தர்களுக்கு எல்லாமே மங்களகரமானது. அமங்கலம் அப்படிங்கிறதே கிடையாது. அதே மாதிரி பக்திச்சாரு சுவாமி மகாராஜ் அப்படின்னு இஸ்கான்ல பிரபுபாதருடைய சிஷ்யர். பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்காரவங்க தான். ரொம்ப குறிப்பிட்ட 1-2 பேர் தான் இந்தியர்கள். அதுல பக்திச்சாரு சுவாமி மகாராஜ் ஒருத்தர், பெங்காலிக்காரர்.
அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கோவிட் டைம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன போது அவர் வந்து அமெரிக்கா போனார். ஆனா எல்லாரும் சொன்னாங்க, நீங்க போகாதீங்க, ஏன்னா இந்த கோவிட் டைமா இருக்கு, இப்ப டிராவல் பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரச்சாரம் தான் என்னுடைய மூச்சு. பிரபுபாதுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றணும், பிரச்சாரம் பண்றதுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவுக்கு அவர் போன மாதிரி திரும்பி வரல. அவர் வந்து பகவானுடைய கோலோகம் போயிட்டார். அப்பவும் இப்படிதான். உஜ்ஜைன் அவரோட இடம். உஜ்ஜைன்ல வந்து அவர் ப்ரீச்சிங் பண்ணி ரொம்ப அற்புதமான இஸ்கான் கோவில் இருக்கு, நல்ல காங்கிரிகேஷன், ரொம்ப நல்ல மகாராஜ். இப்ப கூட நீங்க வந்து பக்திச்சாரு சுவாமி மகாராஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவர் குரலும் அமுதம் மாதிரி இருக்கும். அவருடைய பெங்காலி கீர்த்தனம், ஏன்னா அவர் பெங்காலிக்காரர், வங்காள மொழி அந்த கீர்த்தனங்கள் அவரை பாடுறதும் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு. அவருடைய உபன்யாசங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப கூட நம்ம வந்து பக்திச்சாரு மகாராஜோடைய லெக்சர்ஸை நம்ம யூடியூப்ல போட்டு கேட்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பக்தர், அவரை இழந்ததும் மிகப்பெரிய துக்கம். அப்போ அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, இங்க மாயப்பூருக்கு வந்தார்னா அவர் தன் கையால சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுவார். அவரே சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுவார். இப்படி ஒரு மகாராஜ், ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். ஆனா அவர் சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதை வந்து பக்தர்களுக்கெல்லாம் அவர் வந்து பரிமாறுவார். அவருடைய குக்கிங் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும். ஏன்னா பிரபுபாதருடைய பர்சனல் குக் அவர். கொஞ்ச நாள் கடைசி காலத்துல பிரபுபாதருக்கு அவர் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அதனால நம்ம பக்தர்களா மாறும் போதே நம்ம அதை உணரணும். நமக்கு எந்த அமங்கலமும் கிடையாது, எல்லாமே மங்களகரமானது தான், எது நடந்தாலும் மங்களகரமானது தான், இதெல்லாம் பேரளவானது தான் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம். நவாகிதம் ராஜர்ஷி வர்ய சித்திரம் பவத்சு கிருஷ்ணம் சமவ்ரதேஷு ये न्यासனம் ராஜகிரீடம் ஜுஷ்டம் சத்யோ ஜஹூர் பகவத் பார்ஸ்வகாமக. முனிவர்கள் கூறினர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழியை உறுதியாக பின்பற்றிய பாண்டு வம்சத்தின் புனித மன்னர்களுக்கெல்லாம் நீர் தலைமையானவர் ஆவீர். பரமபுருஷரின் நித்திய சகவாசத்தை அடையும் பொருட்டு பல அரசர்களின் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது அரியாசனத்தையும் நீர் துறந்ததில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணார், வந்து இந்த கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டார் இல்லையா. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கீங்க. எப்படி யுதிஷ்டிர மகாராஜர் அரியணை திறந்து அவரும் வந்து பகவானை நோக்கி போனார் இல்லையா, ஆட்சியிலேயே கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும்லாம் நினைக்கல. அந்த மாதிரி பக்தர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு. அவங்க எல்லாரையும் நீங்க ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்றாங்க. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தங்களுக்கு கிடைத்துள்ள தற்காலிகமான அரசியல் நிர்வாக பதவிகள் தான் வாழ்விலேயே மிக உயர்ந்த நன்மை அளிக்கக்கூடியவை என்று அரசாங்க ஆட்சி பொறுப்பிலுள்ள முட்டாள் அரசியல்வாதிகள் நினைக்கின்றனர். எனவே பகவானின் நித்திய உலகில் அவரது சகாக்களுள் ஒருவராக இருக்கும் முக்தியை அடைவதே வாழ்வின் மிக உயர்ந்த நன்மை என்பதை அறியாமல் வாழ்வின் கடைசி காலம் வரை அப்பதவிகளிலேயே அவர்கள் ஒட்டி கொண்டுள்ளனர். பகவான் தமது நித்திய உலகான பரமபதத்தை அடைவதுதான் கிடைத்தற்கரிய பேறு என்பதை பகவத்கீதையில் பலமுறை உறுதி செய்துள்ளார். பகவான் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரகலாத் மகாராஜன் கூறினார், எம்பெருமானே, தங்களுடைய தற்போதைய கோரமான பயங்கர ரூபத்தை கண்டு எனக்கு சிறிதும் அச்சம் உண்டாகவில்லை. ஆனால் பௌதீக வாழ்வின் போக்கை காண எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. இந்த பௌதீக வாழ்வு ஒரு மாவரைக்கும் இயந்திரத்தை போன்றதாகும். இதனால் நாங்கள் நசுக்கப்பட்டு துன்புறுகிறோம். வாழ்வெனும் பயங்கர நீர்ச்சுழலில் நாங்கள் விழுந்துவிட்டோம். எனவே எம்பெருமானே, என்னை தங்களுடைய நித்திய உலகிற்கு அழைத்து கொண்டு தங்களுடைய தொண்டர்களில் ஒருவனாக செய்தருளும்படி தங்களுடைய தாமரை பாதங்களில் வேண்டுகிறேன். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த முக்தியாகும். பௌதீக வாழ்வில் மிகவும் கசப்பான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். எனது சொந்த செயல்களின் விளைவுகளினால் கட்டாயப்படுத்தப்பட்டு நான் பிறவியேற்ற எல்லா உயிரினங்களிலும் மிகவும் துன்பம் தரும் இரு விஷயங்களை அனுபவித்திருக்கிறேன். ஒன்று, பிரியமானவர்களின் பிரிவு.
மற்றது விருப்பமற்றதை சந்தித்தல். இவற்றை தடுப்பதற்காக நான் மேற்கொண்ட சிகிச்சை நோயை விட அதிக ஆபத்தானதாகும். எனவே பிறவிதோறும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நான் சுற்றித் திரிந்து கொண்டே இருப்பதால் தங்களுடைய தாமரை பாதங்களில் எனக்கு புகலிடம் தந்தருள வேண்டுகிறேன். உலகிலுள்ள பற்பல ஞானிகளை விட சிறந்தவர்களான பாண்டவ அரசர்கள் உலகாயாத வாழ்வின் கசப்பான பலன்களை அறிந்திருந்தனர். தங்களுடைய கம்பீரமான அரியாசனத்தின் ஒளியால் அவர்கள் சிறிதும் கவரப்படவில்லை. பகவானுடன் நித்திய சகவாசம் கொள்ள அவரால் அழைக்கப்படும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்திருந்தனர். பரீட்சித் மகாராஜன் யுதிஷ்ட மகாராஜனின் தகுதியுள்ள பேரனாக இருந்ததால் யுதிஷ்டிரர் அரச பீடத்தை தன் பேரனிடம் ஒப்படைத்தார். அதை போலவே பரீட்சித் மகாராஜனும் அரச பீடத்தை தன் மகனான ஜனமேஜயனிடம் ஒப்படைத்தார். இந்த அரசர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்ச பரம்பரையில் வந்தவர்கள் என்பதால் இம்மரபை அவர்கள் உறுதியாக பின்பற்றினர். இவ்வாறாக பகவத் பக்தர்கள் பௌதீக வாழ்வின் கவர்ச்சிக்கு ஒருபோதும் அடிமையாவதில்லை. அவர்கள் பௌதீக வாழ்வின் பொய்யான பொருட்களிடம் பற்றுக்கொள்ளாமல் நடுநிலையுடன் வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த பொருளுடைய ஆரம்பத்திலேயே பாருங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு. இந்த ஒரு சின்ன நாடு இந்தியா அப்படிங்கிறது, இந்த பூமியில இது ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டுல இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன பதவி. அந்த பதவி என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க இல்லையா? எல்லா நாட்டிலையும் இந்தியான்னு கிடையாது, அந்தந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பதவியில இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பதவி தான் ரொம்ப பெரிய பதவி, உலகத்திலேயே நம்ம வந்து பெரிய பதவியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பகவானுடைய தாமத்துக்கு போறதுதான் மிக உயர்ந்த பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க பக்தி சேவையில ஈடுபடுறது கிடையாது. அந்த விஷயம் தெரியாதனால அவங்க பக்தி தொண்டுல ஈடுபடுறது கிடையாது. சோ பிரகலாதருடைய அந்த பிரார்த்தனை எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. சோ 2 விஷயம் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஒண்ணு, நான் வந்து கட்டாயமா எனக்கு பிரியமா இருக்கிறவங்களோட இருக்க முடியாம நான் வந்து பிரிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றார். எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறீங்க? நமக்கு பிரியமானவர்களோட இணைந்து வாழ முடியாம நாம பிரிக்கப்படுறோம். மாதாஜி விமலாதேவி மாதாஜி மட்டும்தான் கை தூக்கியிருக்காங்க. சோ இது வந்து வாழ்க்கையினுடைய எல்லாருடைய அனுபவம் தான். நம்ம யாருக்கும் வந்து மாதாஜி, நான் பெத்த குழந்தையவே என்னை விட்டு பிரிஞ்சுதான் மாதாஜி இருக்கு. எங்க அம்மா வீட்டுலதான் வளருது. இந்த சின்ன வயசுலயேவா? ஆமா மாதாஜி, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அம்மா வீட்டுலதான் மாதாஜி. சின்ன பாப்பா மட்டும்தான் என் கூட இருந்து வளருது மாதாஜி. சனிக்கிழமை ஒரு நாள் தான் எங்க வீட்டுக்கு வருவா. அவள அது 12 மணிக்கு வந்துட்டு 4:30 5 மணிக்கு போயிருவா டீ குடிச்சிட்டு. நீங்க இன்னும் டீ விடவே இல்ல? நீங்க இன்னும் டீ விடவே இல்ல? ஏகாதசி மட்டும் குடிக்க இருப்பேன் மாதாஜி. அதுவுமே தலைவலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்துரும் மாதாஜி. மத்த நாளுக்கு இது பண்றது மாதாஜி. சரி சரி சரி, ஏகாதசி வரைக்கும் வந்திருக்கீங்க. பாக்கலாம் எப்படி உங்களுக்கு ஆச்சு, கிருஷ்ணருக்கு ஆச்சு. எத்தனை நாள் டீ குடிக்க போறீங்கன்னு பாக்கலாம். சரியா? கொஞ்சம் நடந்து என்ன விடுதலை கிருஷ்ணா வேண்டிட்டு தான் மாதாஜி இருக்கேன். ஓகே. சோ பாகவதமே உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, டீ விட மாட்டேங்கிறீங்க. அது பகவான் பார்த்துப்பார். நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அதை பத்தி. சரியா? அடுத்தது என்னது அப்படின்னா, அடுத்த பிரச்சனை என்ன சொல்றாரு? விருப்பம் இல்லாதது சந்திக்கிறதுன்னு சொல்றாரு. விருப்பம் இல்லாதது சந்திக்கிறது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாரும் ஒத்துக்கிறோம். சோ இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நமக்கு எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, நம்ம ஏன் வந்து நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்ய வேண்டி இருக்கு, ஏன் நமக்கு விருப்பமான விஷயத்த அவங்களோடலாம் நம்மளால இருக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சோ இது வந்து காலத்தினுடைய கட்டாயம். ஒண்ணு நாமளா பிரியிறோம், இல்ல கட்டாயமா நம்ம வந்து பிரிக்கப்படுறோம். இது யாரும் தவிர்க்கவே முடியாது. அதுவும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரபுபா சொல்லுவார், அந்த நாள்ல எல்லாம் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா இருந்தது. ஒரு சின்ன கிராமத்துல அப்பா அம்மா ஒரு 4-5 குழந்தைங்க, இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுல ஒரு 7-8 குழந்தைங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது. யாரும் என்ன பண்ணல, பசியாலெல்லாம் வாடல. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்று அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, இங்க இருந்து அமெரிக்கா போய் சம்பாதிக்கிறாங்க இல்ல,
அந்த ஒரே ஒரு குழந்தைய தான் பெத்துக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தையுடைய வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லி பெத்தவங்க, உற்றார், உறவினர் எல்லாரையும் பிரிஞ்சு அங்க போய் வாழ்ந்து அப்படி சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி இருக்கு, இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. அவங்களுக்கு இந்த பிரிவு அப்படிங்கிறது வலி இருக்கு. ஆனா அதை எதை மறைக்குது அப்படின்னா அந்த மாயையான உணர்வு. நாம ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், ரொம்ப நல்ல வாழ்க்கையில வந்து நம்ம வசதியா இருக்கோம், நம்ம ஆடம்பரமா வாழ்றோம், சுகாதாரமா இருக்கோம், என்னென்னமோ நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மனசுல என்ன இருக்கும்? அந்த வலி இருக்கும். நம்மளுடைய எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற வலி இருக்கும். ஸோ இதை வந்து இங்க பிரகலாதர் சொல்றார், இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த பௌதிக உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு எது மாதிரி இருக்கு? உங்க ரூபத்தை பார்த்துல எனக்கு பயமா இல்லை. ஏன்னா நரசிம்மருடைய ரூபத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க இல்லையா? லக்ஷ்மி தேவியே பக்கத்துல போக பயந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரகலாதர் சொல்ற, எனக்கு அதை பார்த்து பயமா இல்ல, பௌதிக வாழ்க்கையை பார்த்து தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பிரகலாதர் சொல்ற. ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன அப்படின்னாக்க, பிரகலாதன்னு பேர் வைக்க பயப்படுறாங்க. பிரகலாதன்னு பேர் வச்சா அப்பாவுக்கு ஆகாதான் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஏன்? அப்பா ஹிரண்யகசிபு மாதிரி இருந்தா ஆகாதுதான். அப்பா பக்தரா இருந்தா என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரகலாதன்னு பேர் வச்சோன்னு, பிரகலாத ஆஹ்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்னு அர்த்தம். பிரகலாத அப்படின்னா பிறரை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர், எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவர்னு அர்த்தம். பிரகலாத அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்பேற்பட்ட பேரை வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஆனா பக்தர்கள்லாம் நிறைய அந்த மாதிரி பிரகலாதர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதனால பௌதீக உலகத்தை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நல்லா அனுபவிக்கலாம் இந்த உலகத்தை, எத்தனை வசதிகள் இருக்கு, அந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு போகலாம், இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா பிரகலாதர் சொல்ற, எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையை பார்த்து தான் பயமா இருக்கு, உங்களுடைய ரூபத்தை பார்த்தனா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதனால தயவுசெய்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய தாமரை பாதங்கள்ல எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்ன அங்க செய்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். இதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கணும். சர்வே வயம் தாவத் இஹாஸ்மஹேதக கலேவரம் யாவத் அசௌ விகாய லோகம் பரம் ரஜஸ்கம் விஷோகம் யாஷ்யதி அயம் பாகவத பிரதானக. பகவானின் பரலோகம் எல்லா வகையான பௌதிக களங்கங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாகும். அப்பரலோகத்திற்கு மிகச்சிறந்த பகவத் பக்தரான பரீட்சித்து மகாராஜன் திரும்பி செல்லும் வரை நாம் அனைவரும் இங்கேயே காத்திருப்போம். முடிவுக்கு வந்துட்டாங்க. பரீட்சித் மகாராஜருடைய அந்த வைகுண்ட யாத்திராவை நம்ம பார்த்துட்டு தான் இங்கேருந்து போறது. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 7 நாள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங். யாரு இவங்களுக்கெல்லாம் வந்து பிரசாதம்லாம் யார் சர்வ் பண்ண போறாங்க? ஒன்றும் கிடையாது, பாகவதம் தான் பிரசாதம். பிபத பாகவதம். எல்லாரும் பாகவத ரசத்தை குடிச்சிட்டு எல்லாரும் அங்கே உட்காந்து பாகவதம் கேட்கறதுன்னு ஒரு ஸ்திரமான முடிவுக்கு வந்துட்டாங்க. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பிரபுபாதக்கு ஜெய். ஜட சிருஷ்டி ஆகாயத்தில் உள்ள மேகங்களுடன் ஒப்பிடப்படுகிறது. இதன் எல்லைக்கு அப்பால் பிரவ்யோமம் எனப்படும் ஆன்மீக வானம் உள்ளது. இதற்குள் வைகுண்டம் எனப்படும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. அத்தகைய வைகுண்ட லோகங்கள் ரிஷிகேச லோகம், கேசவ லோகம், அனிருத லோகம், மாதவ லோகம், பிரத்யும்ன லோகம், சங்கர்சன லோகம், ஸ்ரீதர லோகம், வாசுதேவ லோகம், அயோத்தியா லோகம் மற்றும் துவாரகா லோகம் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. மற்றும் பல கோடிக்கணக்கான ஆன்மீக உலகங்கள் வேறு பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இவ்வுலகங்கள் அனைத்தும் பரமபுருஷரால் ஆளப்படுகின்றன. இக்கிரகங்களில் உள்ள முக்தியடைந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு இணையான ஆன்மீக உடல்களை பெற்றுள்ளன. அவ்வுடல்கள் பௌதிக களங்கள் சிறிதும் இல்லாதவை. அங்குள்ள அனைத்துமே ஆன்மீகமானவை என்பதால் துன்பம் விளைவிக்கக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. அவை பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றை பரமானந்த நிறைந்த ஆன்மீக உடல்கள் ஆகும். மேற்குறிப்பிடப்பட்ட எண்ணற்ற வைகுண்ட லோகங்களுக்கிடையில் கோலோக விருந்தாவனம் எனப்படும் பரலோகம் ஒன்று உள்ளது. அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது குறிப்பிட்ட சகாக்களும் வசிக்கும் உலகமாகும். இதுதான் பரிசித் மகாராஜன் போய் சேர வேண்டிய உலகமாகும். அங்கு கூடியிருந்த முனிவர்களால் இதை முன்னதாகவே கண்டறிய முடிந்தது. மிகச்சிறந்த ராஜரிஷி பரலோகமான கோலோக விருந்தாவனத்தை அடைய போவதை பற்றி மாமுனிவர்கள் தங்களுக்கிடையில்
கலந்து ஆலோசித்தனர். பிறகு இத்தகைய ஒரு சிறந்த பகவத் பக்தரை இனிமேல் தங்களால் காண முடியாது என்பதால் இறுதி வரை அவரை பார்த்து கொண்டே இருக்க அவர்கள் விரும்பினர். பகவானின் மிகச்சிறந்த பக்தர் ஒருவர் மரணமடையும் பொழுது அதனால் துயரப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏனெனில் அவர் நேரடியாக பகவானின் ராஜ்யத்திற்கு செல்கிறார். ஆனால் இத்தகைய தூய பக்தர்கள் நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து விடுவதால் வருத்தப்படுவதற்கும் தகுந்த காரணம் உண்டு. பகவானை நம்முடைய தற்போதைய கண்களால் காண்பது அபூர்வம். அவரது தூய பக்தர்களும் அப்படித்தான். எனவே இறுதி வரை அங்கேயே இருப்பதென மாமுனிவர்கள் முடிவு செய்தனர். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு மாயாப்பூர் டிவியில் தமிழ் பகவத்கீதா உபன்யாசத்தில் நான் வந்து கோலோக விருந்தாவனம் பற்றி தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க. இப்போ அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, முன்னாடி பார்த்தோம் பழைய கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 வியூஸ் இருக்கும் குறைஞ்சது. ஆனால் இப்போ ரொம்ப வியூஸ் குறைஞ்சி போச்சு. ஒரு 150 கூட வரதில்ல நியூஸ் வரதே, அந்த பார்க்குறாங்க 150 பேர் கூட பார்க்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ இதை ப்ரமோட் பண்ணாதான் எல்லாருக்கும் வந்து போய் சேரும். நான் இன்னைக்கு அந்த கிளாஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த முயற்சி அப்படிங்கிறது சாதாரண முயற்சி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து இதுக்காக பல பக்தர்கள் உழைக்கிறாங்க. எத்தனையோ முயற்சிகள் இதுக்கு தேவைப்படுது. இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பௌதிகவாதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி யூடியூப்ல போட்டு அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறது, அதனால அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறது, இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இது வந்து பகவானுடைய சேவைக்காக ஒவ்வொரு பக்தர்களும் ரொம்ப உழைப்பு போட்டு அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதனால எல்லாரும் பயனடையும். அந்த பயனடைஞ்சாதான் நமக்கு பண்ணுறதுக்கான அந்த பணம் இதில் நம்ம வந்து என்ன பண்ணலை, எதிர்பார்க்கல. எங்களுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வரணும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இது மக்களுக்கு போய் சேராம நம்ம இந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இப்போ 8வது சாப்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஆரம்பத்தில் நல்ல வியூஸ் இருந்தது. ஒரு சமயம் வந்து 1000 வியூஸ் கூட வந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150-200 வியூ கூட வரதே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது நினைக்கும் போது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. உபன்யாசம் கொடுக்குற எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரே ஸ்டாண்டர்டா இருந்துச்சு இப்போ. அதனால உங்களால ஹரே கிருஷ்ண முடிஞ்ச மாதாஜி. வரைக்கும் நேத்திக்கு நான் கேட்கும் போது 2 பேர் தான் மாதாஜி கேட்டுட்டு இருந்தோம். மாதாஜி ம் நேத்து பேசும்போது. ஆ அப்போ பத்மசுந்தரி மாதாஜி எவ்வளோ பெரிய சீனியர் டிவோட்டி அவங்க. ஸோ ஷீஸ் அ டீச்சர் ஆல்சோ. இங்கே வந்து மாயப்பூர் இன்ஸ்டியூட்ல அவங்க ஒரு டீச்சரும் கூட. ஸோ இந்த மாதிரி குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா வருத்தமா இருக்கு. நமக்கு இதனால லாபமோ நஷ்டமோ கிடையாது. எந்த நஷ்டமும் நமக்கு இதில் கிடையாது. பகவானுடைய புகழ்ந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் காலம்புற கிளாஸ் வச்சது நினைச்சு பாருங்களேன். ராதா மாதவ் தர்ஷன் பண்ணிட்டு நேராக உட்காந்து அவரை பத்தி பேசும்போது மனசுக்கு வந்து அவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது. தர்ஷன் முடிஞ்சு கோவிலேருந்து வெளியில வரோம், நேராக ஸ்டூடியோவுக்கு போறோம், அங்கே உட்காந்து பேசுறோம். அப்படி ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்குது. பட் இதை வந்து ரீச் ஆகணும்ல. நம்ம பண்றது வந்து நம்ம வந்து யாரு கிடையாது, நம்ம பஜனானந்திகள் கிடையாது. நம்ம மட்டும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம மட்டும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறவங்க கிடையாது. நம்ம கோஷ்டி ஆனந்திகள். எல்லாருக்கும் பகவானை பத்தி சொல்லி கொடுக்கணும், எல்லாரும் இதனுடைய பயனை அடையணும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதுடைய ஆன்மீக குரு, நம்மளுடைய குரு பரம்பரையுடைய நோக்கமே அதுதான். அதனால இதுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியானா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணும், நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கணும்னு தோணும். ஸோ அதெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து பண்ணுங்க. அது இல்லாமல் இன்னைக்கு பாருங்க. ஓகே மாதாஜி. ஷோர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு இதுக்கு மாதாஜி எத்தனை மணிக்கு மாதாஜி அது யூடியூப்ல எப்ப வேணா வரும் மாதாஜி. அதாவது நீங்க மாயப்பூர் டிவி அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு பக்தர் ஒரு ஸ்லோகத்துக்கும் தனியா உபன்யாசம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பக்தர்கள் ஒரு நான் ஹரே வாரத்துக்கு கிருஷ்ணா. ஒரு நாள் 5 o'clock மாதாஜி கிளாஸ் முடிச்ச உடனே அது வந்துடும் மாதாஜி. 5 மணிக்கு ஓ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ஈவினிங் கரெக்டா டக்குன்னு இது முடிச்சோன்னா அடுத்து அது அது வந்துடும். வந்துடும். லிங்க் முன்னாடி இமீடியட்டா வந்துடும். முன்னாடி 5 மணிக்கு நாங்க அங்க போய் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சில பிரச்சனைகள்னால காலம்பரையே ரெக்கார்டிங் பண்ணிட்டு 5 மணிக்கு போடுறாங்க. அந்த டயத்தை மாத்தாம 5 மணிங்கிற டைம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப எளிமையான உபன்யாசங்களை தான் கொடுக்குறோம். ரொம்ப புரியாத மாதிரியெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. ரொம்ப சிம்பிளா தான் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க. பட் அதை கேட்டு எல்லாரும் என்ன பண்ணணும், பகவத்கீதை கேட்கணும். பகவத்கீதை கேட்டாதான் பாகவதம் வரும்போது நமக்கு அது நல்லா புரியும். ஸோ எனக்கு இந்த வைகுண்ட லோகங்களுடைய வர்ணனை வந்தவொடனே இன்னைக்கு கோலோகத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு வர்ணனை பிரபுபாதர் பொருள் அதான் கொடுத்திருந்தாரு. அதான் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன்.
அப்போ எப்படி நமக்கு இந்த உலகத்தை நம்ம பல நாடுகள் எல்லாம் பார்க்கிறோமோ அந்த மாதிரி வைகுண்டத்திலே என்ன இருக்கு, பல பல கிரகங்கள் இருக்கு. பகவானுடைய விஷ்ணுமூர்த்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைகுண்ட லோகம் இருக்கு. வைகுண்டம்னா ஒரே இடம் கிடையாது. ஒவ்வொரு விஷ்ணுமூர்த்திக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு. அதனால்தான் பிரபுபாதர் வந்து சில பெயர்கள் எல்லாம் இங்க கொடுத்திருக்காரு. வாசுதேவ லோகம், பிரத்யும்ன, அனிருத்த லோகம், சங்கர்ஷ்ண லோகம், மாதவ லோகம் இப்படிலாம் கொடுத்திருக்காரு. ஸ்ரீதர லோகம் இப்படிலாம் கொடுத்திருக்காரு. துவாரகா தனியா இருக்கு, அயோத்தியா தனியா இருக்கு. யார் வந்து ராமரையே உபாசனம் பண்றாங்களோ அவங்க அயோத்தியாவுக்கு போகலாம். கிருஷ்ணரை வழிபடுறதுலயே துவாரகா தேஷ் கிருஷ்ணரையே யார் வழிபடுறாங்களோ அவங்க துவாரகா அந்த இடத்துக்கு போகலாம். யார் வந்து பகவான விருந்தாவன கிருஷ்ணரா வழிபடுறாங்களோ அவங்க கோலோக விருந்தாவனத்துக்கு போகலாம். ஸோ இது மாதிரி இது எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. என்ன பண்ணாலும் அடைய போற இடம் ஒண்ணு அப்படிங்கிற மாயாவாதம் எல்லாம் கிடையாது. நாம எந்த ரூபத்தை பகவானுடைய எந்த ரூபத்தை ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து உபாசனை பண்றோமோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். இப்ப பிரகலாதர்னா எங்க போவார்? கண்டிப்பா நரசிம்மர் எங்க இருக்காரோ அந்த லோகத்துக்கு தான் போவார். ஹனுமான் அப்படின்னா அவர் வந்து அயோத்தியாவுக்கு தான் போவார். விபீஷணன் அவர் அயோத்தியாவுக்கு தான் போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த பகவானுடைய ரூபத்து மேல யாருக்கு வந்து அந்த ஆகர்ஷணம் இருக்கோ அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் மேல இருக்கிறது தான் இந்த கோலோக பிருந்தாவனம். அடுத்த முக்கியமான பாயிண்ட பிரபுபாத் கொண்டு வரார். என்ன கொண்டு வரார் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவருடைய பிரிவு மரணம் அப்படிங்கிறது என்ன? வைஷ்ணவர்களுக்கு மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. வைஷ்ணவர்களுக்கு மரணமே கிடையாது. ஆனா பேரளவிலான இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல வருத்தம். எதனால வருத்தம்? எதனால வருத்தம் நமக்கு வைஷ்ணவர்களுடைய பிரிவு அப்படிங்கிறது? அவங்கள நேர பார்க்க முடியல, இனிமே அவங்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்காது. அதுதான் நமக்கு வருத்தம். ஆமா, அவங்க கிட்ட இருந்து நம்மளால இனிமே எதுவும் கேட்க முடியாது, அந்த மாதிரி வருத்தம். ஆனா சந்தோஷம் எதனால? அவங்க பகவானுடைய லோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ரெண்டுமே இருக்கு. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எப்பவுமே என்னுடைய புஸ்தகங்கள்ல வாழ்ந்துகிட்டே இருக்கேன், என்னுடைய பொருளுரைகள்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து சும்மா தண்ணி அடிச்சுட்டு சினிமா பாட்டு எழுதுறவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து எனக்கு மரணம் கிடையாது, நான் வந்து என்னோட பாட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால அதை கேட்கிறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனா ஆச்சாரியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தக்கூடியது. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்ருத்ய தத்ருஷி கணவச்சக பரீட்சித் சமம் மதுச்சத குரு சாவ்யலீகம் அபாஷதைனான் அபிநந்திய யுக்தான் சுஷ்ருமானச்சரிதானி விஷ்ணோஹோ. மாமுனிவர்களால் பேசப்பட்டவை அனைத்தும் செவிக்கு இனிமையாகவும் அர்த்தம் புதிந்தவையாகவும் மற்றும் பூரண உண்மை என்று உணரச் செய்யும் வகையில் தகுந்தவாறு அளிக்கப்பட்டவையாகவும் இருந்தன. எனவே அவர்கள் பேசியதை கேட்டு அவர்களை பாராட்டிய பரீட்சித் மகாராஜன் பிறகு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆவல் கொண்டார். சமாகதாக சர்வத ஏவ சர்வே வேதா யதா மூர்த்தி தராஸ்திரிபீருஷ்டே நேஹாதனாமுத்ர ச கஷ்டனார்த்த ருதே பரானுகிரகம் ஆத்மசீலம். அரசர் கூறினார், மாமுனிவர்களே, நீங்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இங்கு வந்து கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் உலகங்களுக்கும் மேலுள்ள சத்தியலோக கிரகத்தில் வாழும் வேதஞான சுரூபிக்கு இணையாக விளங்குகிறீர்கள். பிறருக்கு இயற்கையாகவே நன்மை செய்வதை தவிர உங்களுக்கு இம்மையிலோ மறுமையிலோ வேறு நோக்கம் இல்லை. ஸோ பணம் சம்பாதிக்கிற நோக்கம் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சத்தியலோகத்துல யார் இருக்கா? சத்தியலோகத்துல யார் இருக்கா? சோ பிரம்மாவுக்கு இணையானவங்க நீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்ற. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. செல்வம், பலம், புகழ், அழகு மற்றும் துறவு ஆகிய 6 ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானுக்கு சொந்தமான இயற்கை குணங்களாகும். பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளால் இக்குணங்களை 78% வரை பெற இயலும். ஜட உலகில் சூரியன் மேகத்தால் மறைக்கப்படுவதைப் போல் 78% வரை அடையப்படக்கூடிய இக்குணங்கள் பௌதிக சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளன.
சூரியனின் பிரகாசமான ஒளி மேகத்தால் மறைக்கப்படும் பொழுது பலம் குன்றி மங்கலாக காணப்படுகிறது. அதை போலவே இத்தகைய குணங்களால் பிரகாசித்து விளங்கிய ஜீவராசிகளின் தேஜஸ் மாயா சக்தியால் மறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட முற்றிலும் மங்கிவிடுகிறது. 3 கிரக அமைப்புகள் உள்ளன. அவை மேலுலகங்கள், மத்திய லோகங்கள் மற்றும் கீழுலகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியிலுள்ள மனிதர்கள் மத்திய லோகத்தின் துவக்கத்தில் அமைந்துள்ளனர். ஆனால் பிரம்மாவையும் அவரது சகாக்களையும் போன்றவர்கள் மேலுலகங்களில் வாழ்கின்றனர். இத்தகைய மேலுலகங்களில் மிக உயர்ந்ததாக இருப்பது சத்தியலோகம். சத்தியலோகவாசிகள் வேத ஞானத்தை பூரணமாக அறிந்துள்ளனர். இதனால் மாயத்திரை அகன்று விடுகிறது. எனவேதான் அவர்கள் வேத சொரூபிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பௌதிக ஆன்மீக அறிவுகளை பூரணமாக அறிந்திருப்பதால் ஜட உலகங்களிலோ அல்லது மேல் உலகங்களிலோ சிறிதும் நாட்டமில்லாதவர்களாக உள்ளனர். ஜட உலகில் தாங்கள் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லாத அவர்கள் ஆன்மீக உலகங்களில் பூரண சொரூபிகளாக விளங்குகின்றனர். அப்படியானால் அவர்கள் ஏன் பௌதிக உலகிற்கு வருகின்றனர்? பகவானின் கட்டளைப்படி இழிவடைந்த ஆத்மாக்களை கரையேற்றுவதற்காக அவர்கள் வெவ்வேறு கிரகங்களுக்கு மீட்பாளர்களாக செல்கின்றனர். வெவ்வேறு சீதோஷ்ண நிலைகளின் கீழ் உள்ள வேறுபட்ட சூழ்நிலைகளில் பூமிக்கு வரும் அவர்கள் உலக மக்களுக்கு நன்மை செய்கின்றனர். ஜட உலகில் அழுகிக் கொண்டிருக்கும் இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்பதைத் தவிர இவ்வுலகில் அவர்கள் செய்ய கிடப்பது ஒன்றுமில்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 14 லோகங்கள் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம நடுவில் இருக்கோம். பூலோகம் அப்படிங்கிறது நடுவில் இருக்கு. மேலே பார்த்தோம்னா புவர்லோகம், புவர்லோகம், அதுக்கப்புறம் ஸ்வர்கலோகம். இது இந்த அடுக்கு மத்திய லோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு மேல புவர் ஸ்வர்கலோகத்துக்கு மேல மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இது மேல் உலகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதால அப்படிங்கிற லோகங்கள் கீழ் உலகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எங்க தொண்டை என்னமோ பண்ணுது. ஆக இந்த பூலோகத்துல மட்டும்தான் கர்மா அப்படிங்கிறது கணக்கு வருது. இங்க மட்டும்தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம வாழ்க்கை தேவைக்காக உழைக்க வேண்டியிருக்கு. மற்ற உலகங்கள்ல நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயும் நம்ம கம்பெனியில வேலைக்கு போக வேண்டாம், பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அங்க நமக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னு? ஓகே, திரும்ப சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, மாயப்பூருக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரியா? அப்போ மாயப்பூர் வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறீங்க, அப்புறம் ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சிடுறீங்க. அப்போ இங்க வந்தா நான் எங்க தங்குறது, வீடு கட்டணும், எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும், அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி புக்டு. நீங்க ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டீங்க, ரூம் புக் பண்ணி வச்சுட்டீங்க, நேரா அந்த ரூம்ல நீங்க இருந்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு வேலைக்கு பிரசாதம், அந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் உங்களுக்கு நடந்துடும். நீங்க சமைக்க வேண்டியதில்லை, நீங்க எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபம் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம புண்ணிய கர்மங்களை இங்க சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆயிடுது? புக் ஆயிடுது. எங்க போறதுக்கு? சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு புக் பண்ணியாச்சு. புண்ணிய கர்மங்களை சேர்த்தோம் அப்படின்னா. பாவ கர்மங்களை சேர்த்தோம் அப்படின்னா
நரகத்துக்கு போறதுக்கு புக் ஆயிடுச்சு. அப்போ இந்த சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம், இதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பக்திக்கான செயல்களில் ஈடுபட்டோம்னா நமக்கு எங்க புக் ஆயிடுச்சு? வைகுண்டத்துல புக் ஆயிடுச்சு. ஆக இந்த லோகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த பௌதீக உலகத்துல சொத்து சுகங்களை சேர்க்கறதுக்காகவே உழைக்கிறோம். ஒருத்தருக்கு என்ன பெருமைன்னா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உட்கார்ந்து சாப்பிடலாம். 7 தலைமுறை என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா 2 தலைமுறைக்கு மேல சொத்து நிலைக்காது. எவ்வளவு பெரிய நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் சரி, 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு மேல சொத்து அப்படிங்கிறது வரவே வராது. நீங்க எப்பேற்பட்ட ராஜா கதையை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, வரவே வராது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா பக்தர்களை தவிர, பக்தர்களா இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுடைய செல்வம் அப்படின்னு, அவங்க பௌதிக செல்வம் அப்படிங்கிறது 3 பேரால கொள்ளையடிக்கப்படும். யாரால கொள்ளையடிக்கப்படும்? எத்தனை பேரால? 3 பேரால கொள்ளையடிக்கப்படும். ஒண்ணு யாரு அப்படின்னா, இந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் யாரு அப்படின்னா டாக்டர்கள். ஏதாவது ஒரு நோய் வரும், போவோம், போன உடனே என்ன பண்ணுவாங்க? தலைவலின்னு போனா கூட என்ன பண்ணுவாங்க? நீங்க இப்பவே உங்களை ஐசியூல சேர்த்து தான் ஆகணும், அப்பதான் உங்களை காப்பாற்ற முடியும், போடு ஐசியூல அப்படின்னு போட்டு அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தைலம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தாலே நமக்கு சரியா போயிருப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற பாதி சொத்தை கரைச்சிடுவாங்க இல்லையா? நாங்க அதை பண்றோம், இதை பண்றோம், இப்படி பண்றோம், அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த கேட்டகரி யாரு அப்படின்னாக்க வக்கீல்கள். ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு யாராவது மாட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். வக்கீல் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம எந்த சொத்துக்காக வழக்கு போட்டோமோ அதை விட அதிகமா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி. 3வது கேட்டகரி யாருன்னா திருடங்க. எப்படி திருடிட்டு போறாங்கன்னே தெரியாது நம்ம கிட்டேருந்து. ஆக இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இது நான் சொல்லலை, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். இங்க முக்கியமா பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் வேதங்களை எல்லாம் அவங்க முழுமையா அறிஞ்சவங்க, அதனால வேத ஸ்வரூபிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, மேல் உலகத்துல இருக்கிறவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்க அவங்க வரத்துக்கான காரணம் வேற எதுவும் கிடையாது. இங்க சம்பாரிச்சு அவங்க சொர்க்கலோகத்துக்கு போய் மாடி வீடு கட்ட போறதெல்லாம் கிடையாது. அங்க ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. அதனால அவங்க இங்க வர்றதுக்கான காரணம் நமக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் அப்பேற்பட்ட ரிஷி முனிவர்கள் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. சொல்லுங்க மாதாஜி. இதுல செல்வம், பலம், புகழ், அழகு மற்றும் துறவு 5 இருக்கு மாதாஜி. 6 வீரம் சேர்த்துங்க. எது விட்டுருக்கு நீங்களா சொல்லணும். அறிவு 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 வெரி குட். சேர்த்துக்கோங்க, அறிவு சேர்த்துக்கோங்க. நான் அவங்க படிக்கிறப்ப விட்டுட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா என் புக்ல இருக்கு, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். ததச்சவக ப்ருச்யம் இமம் விப்ருச்சே விஸ்ரப்ய விப்ரா இதி கிருத்யதாயாம் சர்வாத்மனா மிரியமானஸ்ச கிருத்யம் சுத்தம் ச ததாமிருச்சதாபியுக்தாக. நம்பத்தகுந்த பிராமணர்களே, உடனடியாக நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று இப்பொழுது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின், குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவர்களின் பரிசுத்தமான கடமையை பற்றி நிதானித்து ஆழ்ந்த யோசனைக்கு பின் எனக்கு கூறியருள வேண்டுகிறேன். இந்த 2 கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். பரீட்சித் மகாராஜருடைய 2 கேள்விகள் நம்ம பார்த்தோம். பாகத்தினுடைய ஆரம்பத்துல முனிவர்கள் 6 கேள்வி, சௌனகாதி ரிஷிகள் சுத்த கோஸ்வாமிகிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. இங்க பரீட்சித் மகாராஜர் அங்க இருக்கிற எல்லா ரிஷிபடிகள், நாரதர், வியாசர், இந்த மாதிரி பல பேர் அங்க இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பராசரர், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தோம் இல்லையா? அவங்கள்ட்ட இந்த 2 கேள்வி கேட்கிறார். நான் இப்போ உடனடியா என்ன செய்யணும்? ஏன்னா எனக்கு டைம் எவ்வளவு நாள் இருக்கு? 7 நாள் தான் இருக்கு, 1 வாரம் தான் டைம் இருக்கு. ஸோ அப்போ நான் உடனடியா செய்ய வேண்டிய என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலைகள்லையும், அது நல்ல சூழ்நிலையோ கெட்ட சூழ்நிலையோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னு கேட்கிற. அப்போ இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைல்ல?
இருக்கு இருக்கு மாதாஜி. இருக்கு மாதாஜி. இருக்கு எல்லாருக்கும் இருக்கு மாதாஜி. எல்லாரும் மரண தருவாயில தான் இருக்கும். ஆனா எப்போங்கிறது தான் நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். ஆஸ் டெஃபினட் ஆஸ் டெத் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். பொன்மணி மாதாச்சி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பிரணாம். பொருளுரை வழங்குகிற திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். இந்த ஸ்லோகத்தில் கற்றறிந்த முனிவர்களிடம் அரசர் இரு கேள்விகளை கேட்டுள்ளார். முதல் கேள்வி எல்லா வகை சூழ்நிலைகளிலும் இருப்பவர்களின் கடமை என்ன என்பது. இரண்டாவது கேள்வி மரணவாயிலில் இருப்பவர்களின் கடமை என்ன என்பது. இவ்விரண்டில் மரணவாயிலில் இருப்பவனை பற்றிய கேள்வி மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் அனைவரும் மரணமடையும் நிலையில்தான் உள்ளனர். இன்றோ 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அனைவரும் மரணமடைய போகிறவர்களே. ஆயுளை விட இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் கடமைதான் மிகவும் முக்கியமாகும். சுகதேவ கோஸ்வாமி வந்த பிறகு அவரிடமும் இவ்விரு கேள்விகளை கேட்டார். கிட்டத்தட்ட 2ஆம் காண்டத்தின் துவக்கத்திலிருந்து 12ஆம் காண்டத்தின் இறுதி வரையுள்ள ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே இவ்விரு கேள்விகளை பற்றியதாகத்தான் உள்ளது. பகவத்கீதையின் முடிவில் பகவானாலேயே உறுதி செய்யப்பட்டுள்ளபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதுதான் அனைவருக்கும் உரிய நிரந்தர கடமையாகும். அவர்கள் எடுத்த முடிவு இதுதான். இவ்வுண்மையை பரீட்சித் மகாராஜா முன்பே அறிந்திருந்தார். ஆனால் கூடியிருந்த மாமுனிவர்கள் ஏகமனதான ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதனால் தீர்மானிக்கப்பட்ட கடமையை ஆட்சேபனை இல்லாமல் அவரால் தொடர இயலும். அவர் குறிப்பாக முற்றிலும் சரியான என்று பொருள்படும் சுத்த என்னும் சொல்லை இங்கு குறிப்பிட்டுள்ளார். வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த தத்துவவாதிகளால் தன்னுணர்வு பெறுவதற்கு பல்வேறு முறைகள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சில முதல் தரமான வழிமுறைகளாகும் மற்றும் சில 2ஆம் தரமான அல்லது 3ஆம் தரமான வழிமுறைகளாகும். ஒருவர் மற்றெல்லா வழிகளையும் துறந்து பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்து எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வது முதல் தரமான வழிமுறையாகும். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அவ்வளவு பேரும் தூய பக்தர்கள்னு சொல்ல முடியாது. அங்க கூடியிருக்கிற ரிஷி முனிவர்கள் எல்லாரும் தூய பக்தர்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். சில யோகிகள் இருக்கலாம், சில பேர் ஞானிகள் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு முனிவரை பத்தி பார்க்கும்போது, ஒரு ரிஷியை பத்தி பார்க்கும்போது, அவர் வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்து சொர்க்கலோகத்தை அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விருப்பங்கள் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்போ அங்க என்ன ஆகக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாம போகக்கூடாது. அதனால அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் ஒரே முடிவை ஆதரிச்சாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வந்தது, ஒவ்வொருத்தருக்கு கருத்து வேற்றுமை இருந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கே என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் போயிடும். அதுல கொஞ்ச நேரம் நமக்கு வேஸ்டா போயிடும். அதனால அவர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறார். தத்ரா பவத் பகவான் வியாசபுத்ரோ யத்ருச்சயா காம் அடமானோ நபேஷக அலக்ஷ்யலிங்கோ நிஜலாபதுஷ்டோ விருதஷ்ச பாலைர் அவதூதவேஷக. நம்ம ஹீரோ இப்பதான் வந்து என்ட்ரி கொடுக்குறார். சுகதேவ கோஸ்வாமியின் வருகை அப்படிங்கிற தலைப்புல 24 ஸ்லோகம் போச்சு. இப்ப 25ஆவது ஸ்லோகத்துல தான் சுகதேவ கோஸ்வாமி இப்ப இந்த இடத்துக்கு வரார். சுகதேவ கோஸ்வாமிக்கு ஜாய். அச்சமயம் விருப்பற்றவராக பூமியில் சஞ்சரித்தவரும் ஆத்ம திருப்தி உடையவருமான சக்தி வாய்ந்த வியாசபுத்திரர் அங்கு தோன்றினார். வர்ணாசிரம அடையாளங்கள் ஏதும் அவரிடம் காணப்படவில்லை. பிறரால் புறக்கணிக்கப்பட்டவரை போல் உடையில்லாதவராக இருந்த அவர் பெண்களாலும் பாலகர்களாலும் சூழப்பட்டிருந்தார். வர்ணாசிரம அடையாளங்கள் ஏதும் அவரிடம் காணப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? பிராமணர் சத்திரியர் அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. பிராமணர் சத்திரியர் அந்த மாதிரி எந்த அடையாளமும் அவர்கிட்ட இல்லையா அப்படி? அதான் அதுக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா என்ன அர்த்தம்? அதாவது அந்த பௌதிக இல்லாதது அந்த மானசா அப்படின்ட்டு இல்லது. அவர் எல்லாவற்றையும் கடந்து இருக்கவர். அதெல்லாம் ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வர்ணாசிரம அடையாளங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பூணூல் போட்டுக்கல, பூணூல் இல்ல அவருக்கு. ஒரு பிராமணர்னா என்ன இருக்கணும், பூணூல் இருக்கணும். உபநயனம் பண்ணி பூணூல் போட்டிருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே வியாசர் நினைச்சார், பிறந்த உடனே கிடுகிடுன்னு போயிட்டேப்பா, உனக்கு பூணூல் போடணுமே, பாகவதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே, வேதத்தெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமே, அதுக்காகத்தானே மகனா பெத்தேன். ஆனா நீ என்ன பண்ண, பிறந்த உடனே கிடுகிடுன்னு போக ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு வருத்தம். அப்போ அந்த அடையாளங்கள் எதுவும் இல்லாம அவர் திகம்பரரா இருந்தார். திசைகள் தான் அவருடைய உடைகள். அவர் வந்து உடம்புல எந்த உடையும் இல்லாதவராகவும் இருந்தார்.
அப்போ அவரை சுத்தி ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை கேலி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க பெண்கள்லாம் ஒரு பைத்தியம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள கேலி பண்றதுக்காக சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எல்லாம் அவரை சுத்தி இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீலா பிரபுபாதா ஜி. சுகதேவ கோஸ்வாமியை போன்ற மிகச்சிறந்த சில பாகவத பக்தர்களின் தொடர்பாக பகவான் என்ற சொல் சில சமயங்களில் உபயோகிக்கப்படுகிறது. இத்தகைய முக்தி அடைந்த ஆத்மாக்கள் பகவத் தொண்டினால் அடையப்பட்ட ஆத்ம திருப்தியின் காரணத்தால் ஜட உலக விவகாரங்களில் விருப்பற்றவர்களாக உள்ளனர். முன்பே விளக்கியிருப்பது போல் சுகதேவ கோஸ்வாமி முறைப்படி எந்த ஆன்மீக குருவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு தூய்மை சடங்குகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தமது தந்தையான வியாசதேவரிடமிருந்து கேட்டதால் வியாசரே அவரது இயற்கையான ஆன்மீக குருவாவார். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட பின் அவர் பூரண ஆத்ம திருப்தி உடையவரானார். இதனால் வழக்கமான எந்த சம்பிரதாயத்தையும் அவர் நம்பி இருக்கவில்லை. பூரண முக்தி நிலையை அடைய எதிர்ப்பவர்களுக்கு சம்பிரதாய சடங்குகள் தேவைப்படுவனவாகும். ஆனால் சுகதேவ கோஸ்வாமி தமது தந்தையின் கிருபையால் முன்பே அந்நிலையை அடைந்து விட்டவராக இருந்தார். இளம் வாலிபரான அவர் நன்கு உடையணிந்திருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் சமூக வழக்கங்களில் விருப்பற்றவராக ஆடையின்றி சஞ்சரித்தார். மேலும் பொதுமக்களால் புறக்கணிக்கப்பட்ட அவர் ஒரு பித்தனை போல் விவரமறிய ஆர்வம் கொண்ட சிறுவர்களாலும் பெண்களாலும் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறு தன்னிச்சையாக பூமியில் சஞ்சரித்து வரும் வேளையில் சந்தர்ப்பவசமாக சம்பவம் நிகழும் இடத்தில் அவர் தோன்றினார். தமது கடமையை பற்றி பரீட்சித்து மகாராஜன் கேள்வி எழுப்பிய போது முனிவர்களின் தீர்மானத்தில் கருத்து வேறுபாடு இருந்ததாக காணப்படுகிறது. வெவ்வேறு ஆன்மீகங்களின் வேறுபட்ட குணங்களுக்கேற்ப முக்தி அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகள் சிபாரிசு செய்யப்பட்டன. ஆனால் பகவானின் பக்தி தொண்டினும் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைவதே வாழ்வின் இறுதி நோக்கமாகும். மருத்துவர்களின் சிகிச்சை முறை வேறுபடுவதை போல் முனிவர்களின் தீர்மானங்களிலும் வேறுபாடு இருந்தது. இக்கருத்து வேறுபாடுகள் நிலவியிருந்த வேளையில் சக்தி வாய்ந்தவரும் புகழ் பெற்றோருமான வியாசபுத்திரர் சம்பவம் நிகழும் இடத்தில் தோன்றினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. முனி அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்கணும், டிஃபரன்ஸ் இருக்கணும். அவங்க தான் முனிவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வேதங்களை வச்சே 6 விதமான முடிவுகளுக்கு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஜெய்மினி அவர் வந்து மீமாம்சம், கர்ம மீமாம்சத்தை பத்தி சொன்னார். அது மாதிரி வைஷம்பாயனர் அவர் வந்து அவருடைய தத்துவம், அவர் வந்து வைசேஷிக தத்துவம், அவருடைய தத்துவத்தை சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நியாய, தர்க்க, சாஸ்திரம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து பதஞ்சலி வந்து யோக முறை தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் அந்த முடிவுகளுக்கு வரக்கூடியவங்க. ஆனா இறுதியான முடிவு என்னன்னா பகவத் பக்தி தான். அதானா எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, உடனடியா ஏத்துக்கவும் முடியாது. ஸோ அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு சுகதேவ கோஸ்வாமி வரார். அப்போ அவர் என்ன தீர்மானம் பண்றார், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. வியாச தேவரோட குழந்தை தானே மாதாஜி இவரு சுகதேவ கோஸ்வாமி. இவர் குழந்தை அவர் பிறந்த உடனே தாய் தந்தை யாரு எனக்கு உறவு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காருன்னா, அப்ப அவர் கர்ப்பத்துல இருக்கும் போதே அவருக்கு வந்து பிரகலாதனுக்கு நாரதர் உபதேசிச்ச மாதிரி தாய் கர்ப்பத்துல இருக்கும் போதே அவருக்கு பாகவதத்தை அவர் தந்தை சொல்லி கொடுத்தாரா மாதாஜி? இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மஞானியா பிறக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி வந்து பிரம்மஞானியா. இப்போ வந்து நம்ம குழந்தை பெற்று வளர்க்கறதுக்கும் அவங்க வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாம் பிறக்கும் போதே 12 வயசுல பிறந்துடுறாங்க. பிறக்கும் போதே அவங்க அந்த கிடுகிடுன்னு அவங்க வளர்ந்துருவாங்க. அது அந்த சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் அவங்க வளர்றது கிடையாது, உடனே வளர்ந்துடுறாங்க. 12 வருஷம் தாயோட கர்ப்பத்திலே இருக்கார் சுகதேவ. 12 வருஷமோ 14 வருஷமோ தாயோடைய கர்ப்பத்துல இருக்கார். அப்படி வெளியில வந்த உடனே என்ன பண்றார், இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறார். அப்பத்தான் வியாசர் என்ன பண்றாரு, நான் உனக்கு பூணூல் போடணுமேப்பா, இந்த முக்கியமான கடமையாச்சே. ஏன்னா ஆன்மீக குருவை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. உபநயனம்னா ஆன்மீக குருவை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஆன்மீக குருவை ஏத்து அவருக்கு பூணூல் எல்லாம் போட்டு அவருக்கு மந்திர உபதேசம் எல்லாம் பண்ணணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்றாரு, கூப்பிட்டு பாக்குறாரு. அவர் காதுல வாங்காம அவர் போயிட்டே இருக்கார். அப்போ தன்னுடைய சீடர்களை அனுப்பி அவர் காது பட
இந்த பாகவத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றார். 2-3 ஸ்லோகங்கள் குறிப்பா சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆகுது, ஓ யார் இந்த நபர், இப்பேற்பட்ட நபர் யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சொன்ன நபர்களை பார்த்து கேட்கும்போது, உங்க அப்பா தான் இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாரு, உங்க அப்பா கிட்டே வந்து கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி திரும்ப வீட்டுக்கு வந்து வியாசர்கிட்ட பாகவதத்தை கத்துக்கிறார். சரியா? நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பக்தர்களுக்கு வந்து மங்களம் தான் வரும், அமங்கலம் வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது நீங்க ஒரு பக்தர் வந்து இப்படி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதான் எந்த நிலையில அவங்க வந்து இருந்தாலும் அது பகவானால இப்போ பரீட்சித் மகாராஜருக்கு சாபம் கிடைச்சு இறக்குற, அது என்ன நல்ல மரணமா? சாபம் கொடுத்து இப்போ பொதுவா வந்து ஒருத்தர் சாபம் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, அது துரதிருஷ்டம் தானே. இவர் இவ்வளவு சிறந்த பக்தர், ஆனா சாபம் கொடுத்தது ஒன்றும் ஒரு பெரிய ரிஷியோ இல்ல அவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தரோ கிடையாது, ஒரு விளையாட்டு பையன். அந்த மாதிரி சாபம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப மோசம் இல்லையா? அவருடைய அந்த ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, அது எல்லாமே போயிடுச்சு அவருக்கு. ஆனா அது எதுவும் அமங்கலம் கிடையாது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு விதத்துல மரணம் அடைஞ்சாலும் சரி, எந்த மாதிரி. இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. ஐந்திரா பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர், பிரபுபாதுடைய சிஷ்யர். அவர் வந்து விருந்தாவனத்தையே தன்னுடைய வீடா நினைச்சு விருந்தாவனத்தை விட்டு அவர் வெளியிலேயே போகவே இல்லை. அதுக்கப்புறம் விருந்தாவனத்துக்கு வந்து செட்டில் ஆனவர் தான். அவர் தான் விருந்தாவனம். ஏன் அன்மியூட் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேள்வி இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் காதுல ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன், எனக்கு காது செவிடா போயிடும் அப்புறம். ஸோ அப்போ விருந்தாவனத்திலே இருந்து, விருந்தாவனத்துல 24 hours கீர்த்தனை அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சது. அவரோட ரூம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ராதாகிருஷ்ணன் விக்கிரகங்கள், 2000க்கு மேற்பட்ட சால கிராமங்கள். ஒவ்வொரு நாளும் தன் கைப்பட அவர் என்ன பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் கதவு, அவர் ரூம் கதவை வந்து திறக்கல, அந்த அறை கதவை வந்து திறக்கல. காலம்பரை பாக்குறாங்க பக்தர்கள், எப்பவுமே வந்துருவாரே கரெக்டா, அவர் காணுமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது நெடுஞ்சான் கடையே அப்படியே நமஸ்காரம் பண்ண மாதிரி போஸ்ல அவர் அப்படியே கோலகம் போயிருக்கார். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன தீ விபத்து அந்த அறைக்குள்ள மட்டும் நடந்திருக்கு. அந்த அறைக்குள்ள மட்டும் ஒரு சின்ன தீ விபத்து நடந்திருக்கு, அவ்வளவுதான். இன்றைக்கும் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். நீங்க வந்து ஐந்திரா பிரபு அப்படின்னு போட்டீங்கன்னா அவருடைய ரூம் பார்க்கணும் அப்படின்னா கூட எல்லாம் இருக்கு, சர்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். அப்போ இது என்ன மாதிரி சூழ்நிலை, அமங்கலமா தானே தோணும் நமக்கு. ஆனா பகவான் யாரை எப்படி கூப்பிட்டு போவார், பக்தர்களுக்கு எந்த அமங்கலமும் கிடையாது. பகவத் பக்தர்கள் எந்த நிலையில மரணம் அடைஞ்சாலும் சரி, இந்த 8வது அத்தியாயத்துல பகவான் வந்து எப்படி தன்னை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு பகல் பொழுதுல சூரியன் வடக்கு நோக்கி போற சமயங்கள்ல உடலை விடுறவங்க திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. இரவுல தெற்கு நோக்கி சூரியன் போகக்கூடிய சமயத்துல புகையில உடலை விடுறவங்க கண்டிப்பா இந்த உலகத்துக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னா சொல்ற. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, பக்தர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற. பக்தர்கள் இந்த மாதிரி நேரம் பார்க்க வேண்டியதில்லை, இது உத்தராயணமா தட்சிணாயணமா, நான் வந்து கோமால இருக்கேனா இல்லை நான் நல்ல நிலையில இருக்கேனா, அதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியதில்லை. தூய பக்தர்களுக்கு, நமக்கு கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரி பக்தியை பயிற்சி செய்யணும். தூய்மையா நம்ம வந்து பக்தியை பக்தர்கள்னு சொல்லும்போது தூய பக்தர்கள் தான். உடனே நம்மள அந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்க கூடாது. நம்ம பக்தர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்ல ஜபம் பண்ணி 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிச்சு பக்தர்கள் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா மாதாஜி? அதனால எந்த சூழ்நிலையும் தூய பக்தர்களுக்கு அமங்கலமானது கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி பிரியமானவர்களின் பிரிவு, இன்னொன்னு விருப்பமானவற்றை சந்தித்தல், அதுவும் பக்தியில நம்ம முன்னேறதுக்கு தான். அந்த சூழ்நிலையும் நம்ம வந்து அமைதியான மனநிலையில ஏத்துக்கிறணும் அப்படின்னு தான் மாதாஜி. ஆமா, நம்ம பக்தியில முன்னேறணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும்னா, இது என்னுடைய கர்ம வினை அப்படின்னு எடுத்துக்கணும். தூய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய ஏற்பாடு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய கர்ம வினை. அப்படி நமக்கு நடக்கிறதுலாம் நம்ம பகவானுடைய ஏற்பாடு, ஆஹா பகவான் எனக்காக இந்த மாதிரி திட்டம்லாம் போட்ட, அது கிடையாது. நமக்கு அந்த மாதிரி கிடையாது. தூய பக்தர்களுக்கு பகவான் வந்து அவருடைய திட்டத்தை, ஏன்னா அவங்க தான் அதை செயல்படுத்துவாங்க.
என்கிட்ட போய் நீ அந்த ரோலை கொடுத்து இந்த ரோல்ல நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் ரோல் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஹீரோயினா தான் வருவேன், நான் நெகட்டிவ் ரோல் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்பனகை ரோல்ல நீ வந்து பண்ணு அப்படின்னா பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனா இப்ப பீஷ்மரை பாக்குறோம். பீஷ்மருக்கு வந்து எதிர்த்தரப்புல இருந்து சண்டை போட சொல்றார் பகவான். அந்த ரோல் அவர் எடுத்து பண்றார். சோ பக்தர்களை பகவான் வழி நடத்துறார். நமக்கு நம்மளுடைய கர்ம வினையினால நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய செயல்கள் இருக்கு. ஆனா அந்த கர்ம வினைகள் எப்ப மாறும் அப்படின்னா, நாம பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணி, நாம தீட்சை வாங்கி, நம்ம வந்து நல்ல பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் மாறி போயிடும். பிரபுபாதருக்கு அப்படிதான் பிசினஸ் பண்ணும்போது அதுல கொஞ்சம் நஷ்டம் வந்து அப்படியே பக்திக்கு ஆமா. மாறி கொஞ்சம் அது இல்ல, அவர் எல்லாம் பகவானோட ஏறி ஏற்பாடு போச்சு. ஆமா, அது பகவானுடைய ஏற்பாடு. அது பகவானுடைய ஏற்பாடு ஏற்பாடு. ஏற்பாடு ம். நமக்கு நடக்கிறது நம்மளோட கர்ம கர்ம வினை. வினை. ம். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மது மாதாஜி. மகாராஜா வந்து 2 கேள்வி கேட்டதுல ஒண்ணு, எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் என்ன செய்யணும், மரண தருவாயில என்ன செய்யணும், அப்படிதானே மாதாஜி? ஆமா, ஓகே. பொதுவா எல்லாருக்கும் குறித்தான கடமை என்ன, குறிப்பா மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கடமை என்ன? ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குட்டி மாதாஜி யார் பேசுனது இப்போ? நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. எந்த குட்டி மாதாஜி பேசுனது? உன் பேரை கேக்குறாங்க, அச்சரான்னு சொல்லு. அர்ச்சனா மாதாஜியா? அக்ஷராவா? அச்சரா சொல்லு. அக்ஷரா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय. थैंक यू ऑल. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा.